Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலை வணக்கம் டாபிக் உங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட்க்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டே பை டே நம்மளுடைய லைக்ஸ் அதிகரிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டினியூவாக அந்த லைக்ஸ் அதிகரிச்சுட்டே போங்க. பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோ லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மார்னிங் அப்டேட் ஏன் வருது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். ஒரு நாளைக்கு முன்னாடி சுச்சுவேஷன் வேறு, அன்றைக்கி காலை நிலவரம் வேறு, அதுவும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் வர நிலவரம் வேறு. இது மார்னிங் காத்தால நிலவரம் ஒரு 5 மணி இப்போ இருக்குது இல்லைங்களா. ஸோ 5 மணி நிலவரம் மேபி ஒரு 7 மணிக்கு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகலாம், 8 மணிக்கு வேறு மாதிரி இருக்கலாம், 9 மணிக்கு வேறு மாதிரி இருக்கலாம். மேக்ஸிமம் ஏன்னா ஒரு வீடியோ இப்போது 8:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது வீடியோ. ஸோ 5:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணால் அதை எடிட் பண்ணி அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 o'clock 6:30 7 o'clock அது மாதிரி ஆகிடும். மேபி 7:30 கூட ஆகலாம் சில டைமில், ஏன்னா அப்லோட் ஆகிறத பொறுத்தது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ போகலாம். வாங்க, அது ஜஸ்ட் நிஃப்டி ரெண்டுத்து மட்டும் பார்ப்போம், டைம் இல்லாததுனால. ஓகே, நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, சார் இந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, மேலே போச்சு, நீங்கள் போட்டுட்டீங்க, இப்போது இந்த இதில் உங்களுடைய வியூ மேலே போட்டிருக்கீங்க. அது என்னுடைய டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். என்னோடய வியூஸ் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிவிட்டு, இப்போ 2 டெலிகிராம் சேனல் இருக்குது. ஒன்று என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது. இன்னொன்று நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டெலிகிராம் சேனலில் என்னோடய வியூஸ் சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த ஜோன்லேருந்து வெளியே வந்தால் நீங்கள் பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம் அப்படின்னு. சார் நிறைய சொல்லுவாங்க, சார் இந்த இதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நீங்கள் இந்த பக்கம் சேல் கொடுத்துருக்கலாம் இல்லையா, ஏன் இந்த பக்கம் சேல் கொடுக்கல அப்படின்னா. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸ்ட்ரென்த்து நல்லா ட்ரெண்டை சூப்பராக மேலே போயிட்டுருக்குது. இதில் நம்ம ஏன் சேலிங்கான வாய்ப்பு ஏன் தேடணும்? இது பெரிய ரெசிஷன்ஸ் தெரியாது. நாள் தான் இந்த ரெசிஷன்ஸ் ஏரியா. ஒன்லி இந்த ஜோனுக்காக மட்டும் நான் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணால் பையிங் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. இதுக்கு ப்ரீவியஸ் 9300 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஷன்ஸ் ஏரியா. ஸோ அந்த ரெசிஷன்ஸ் ஏரியா கடந்தது அப்படின்னா நீங்கள் பையிங்கான வாய்ப்பை பாருங்கன்னு தான் சொன்னேனே தவிர, இந்த ஜோன்லேருந்து மேலே போனால் பையிங் ஒன்லி அதை மட்டும் டிபெண்ட் பண்ணி சொல்ல. அதே மாதிரி கீழே போச்சுன்னா உங்களுக்கு சேல் பண்ணுங்கன்னு சொல்ல, ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. சப்போஸ் இதுக்கு கீழே ப்ரைஸ் போயிடுச்சா இன்னும் பண்ணுங்க, அது எவ்வளோனா கீழே போடும், பரவாயில்ல, நமக்கு தேவையில்லை. ஓகே, நமக்கு தேவைன்னா ஒன்லி மேலே. இப்போ இந்த ஜோன்லேருந்து உங்களுக்கு மேலே ஏரோ மார்க் போட்டு மேலே கொடுத்துருந்தேன். ஏன்னா இந்த கம்ப்ளீட் ரெசிஷன்ஸ் ப்ளஸ் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது, ப்ளஸ் 200 EMA மேலே இருக்குது, நிறைய மல்டிபிள் ரீசன் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அப்பர் சைடுக்காக மூவ் கொடுத்துருந்தேன். இதில் என்னென்னா ஒரு ரேஞ்ச் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். லோவர் சைடு போனால் எதுவும் பண்ணாதீங்க, ஒன்லி பையிங் சைடு மட்டும் ஃபோக்கஸ் வைங்க தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் என் வியூஸ் லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பண்ண வந்துச்சு, அதனால் உங்களுக்கு அதை காலையில் சொன்னேன். ஓகே, இப்போது நிஃப்டி 50 பார்த்துலாம் என்ன கண்டிஷன். ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் இண்டெக்ஸ் ஒரு டைப் பார்த்துருந்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். குளோபல் இண்டெக்ஸ் என்ன, எஸ்ஜிஎஸ் நிஃப்டி நெகட்டிவில் காமிக்குது. யூஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனு. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவ், ஹாங்செங் பாசிட்டிவ், ஜகார்ட்டா நெகட்டிவ், ஷாங்காய் பாசிட்டிவ். ஸோ இன்னும் கொலாப்ஸ் கண்டினியூவாக நீடிக்குது, குழப்பங்கள். இது நெகட்டிவில் ஓப்பன் ஆகுது. ஸோ நெகட்டிவில் ஓப்பன் நம்ம இதுலேயும் நம்ம நெகட்டிவ் வியூவை பார்ப்போம். ஒரு டைம் ரீஃப்ரெஷ் கொடுத்துலாங்க. மார்னிங் டைமில் ஒரு சில டைம் சார்ட் கூட ஓப்பன் ஆகிறதுல கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகும் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50 சார்ட்டு. நிஃப்டி 50 சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பிரேக் டவுன் ஆன உடனே சேல் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் உங்களுக்கு இப்போவும் சொல்கிறேன். ஸோ இந்த ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் 2 ஜோன் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன். பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருப்பேன், இல்லை நிஃப்டியில் ஜோன் க்ரியேட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஜஸ்ட் பேங்க் நிஃப்டியில் மட்டும் சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆப்போசிட் மூவ் ஆனதுனால நல்லா நிஃப்டியில் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல.
ஏன்னா என்னுடைய வியூ என்னென்னா இதுதான் வந்து ரேஷன்ஸாக ஒர்க் ஆகணுமாச்சு. இது இந்த ஏரியாவுக்கு இல்லை, இந்த ஏரியா வந்து ரேஷன் ஜோனாக ஒர்க் ஆகணுமாச்சு. அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். ஸோ அதனால் வந்து நிஃப்டியில் என்னோடய வியூ வந்து சென்ட் பண்ணல. ஸோ இதுக்கு மேலே போய்ட்டு ப்ரைஸ் நிற்குது அப்படின்னா அதுக்கப்புறம் பையிங்காக இல்லை அப்படி ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு சேலிங்கான சென்னரி பார்க்கலாம். ஆனால் ஜஸ்ட் நம்ம வெயிட்டிங் எதுக்காகனா 200 EM வந்து சப்போர்ட் லைனில் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். டைமிங் நம்ம 10 minutes நேற்று பார்த்தோம்னு நினைக்கிறேன் டைம் ஃப்ரேம் அது. ஓகே 10 minutes பார்த்தீங்கன்னா இப்போ ரீடெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டில் இங்கேயும் வந்து உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷனும் க்ரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்ததில் ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ அகைன் வந்து இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ இது 16,450 இந்த 16,400 லெவலில் வந்து திரும்ப வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இந்த ஜோனில் ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஓகேங்க, நிஃப்டி 50 வரலும் ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் நீங்கள் அகைன் ஃபாலிங்கான ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனாக சேல் அண்ட் பைக்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் இந்த ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு ட்ராவல் ஆகுதுன்னா இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அகைன் ஒரு புல் பேக் வரும். அகைன் புல் பேக் வந்து அங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த RBI பாலிசி இந்த வீக்கில் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து சைட்வேஸையும் இல்லை மேலே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன குவான்டிட்டியில் போட்டு பண்ணுங்கள். இல்லை ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குதா ட்ரேடிங் இந்த வீக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாமல் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ரைஸு ஃபால் ஆனது ரீடெஸ்ட்காக மேலே போகுது அவ்வளோதான். தவிர இது ஒன்று அப்படியே டேரெக்டாக மேலே அப்படியே கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க ஃப்ரெண்ட். மேக்ஸிமம் லோயர் லோ ஃபார்மேஷன் அதை பாருங்கள், அதுக்கு கீழே சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். எவ்ரி ரேஷன் ஜோன்லேயும் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். ரேஷன் ஜோன் நல்லா ஞாபகம் இருக்கும். எவ்ரி ப்ரைஸ் எங்கெங்கே ரிஜெக்ட் ஆகிக்குதுன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ரிஜெக்ட் ஆன இடம் இது 16,700 ரிஜெக்ட் ஆன இடம். நெக்ஸ்ட் லெவல் வந்து 16,650. இந்த ரேஞ்செலாம் உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் கிடைக்குதான்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியாமல் இருக்குமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட், நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த டைமில் தான் வந்து கேப் அப் ஆகிடுது. ஸோ நம்ம என்ன ஸ்டடி பண்ணி வச்சுருப்போமோ அந்த ஸ்டடிக்குன்னா ஆப்போசிட்டாக மார்க்கெட் டைரெக்டாக கேப் டவுன் ஆகிடும். கேப் டவுன் ஆச்சுன்னா சும்மா இருக்குது அந்த இடத்துல எதையும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ஆல்ரெடி வந்து பையர்ஸ் இருக்காங்க, இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி பையர்ஸ் இருக்காங்க. திரும்ப அவங்ககிட்ட வந்து ஃபைட்டிங் பண்ணி இருக்க முடியாது. அங்கே போய்ட்டு பாட்டமில் போய்ட்டு சேல் பண்ணிவிட்டு இவங்க பையர்ஸோட ப்ரெஷர் வந்து திரும்ப புல் பேக் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, புல் பேக்கை திரும்ப அகைன் வெயிட் பண்ணிடுங்க. வேறு வழி கிடையாது. இப்போ வந்து நம்ம டார்கெட் வைக்கிற இடத்துலையே ஓப்பன் ஆகுது அப்படின்னா சும்மா தான் இருக்கலாம் அந்த இடத்துல. மேக்ஸிமம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் சும்மா இருந்தாவே ப்ராஃபிட் பண்ணிடலாம். அது நிறைய பேர் தெரியல. பொசிஷனில் இருந்தால் தான் சம்பாதிப்போம் அப்படின்னு கிடையாது. சும்மாவே வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி காய் நகர்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், பேங்க் நிஃப்டி கரெக்டாக உட்காந்துருப்பாருங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த இடத்துல உட்காந்துக்கு பாருங்கள். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்களா, இது வந்து ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட், இது வந்து ரீடெஸ்ட்னு சொல்லியிருந்தவங்களுக்கு ஃபாலிங். ஸோ ரீடெஸ்ட் ஆகும், ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வரும். உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கணும். இது 1 hour டைம் ஃப்ரேமில் காமிச்சேன் எடுத்துக்கேன். ஓகே, புல் பேக் உங்களுக்கு என்னோட இதில் கூட போட்டிருப்போம் பாருங்கள், யூடியூப்பில். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட உங்களுக்கு போட்டிருப்பேன் நான். அதாவது எம் பேட்டர்ன் மாதிரி லாங் டைம் ஃப்ரேமில் எம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிருக்குது, இதில் வந்து புல் பேக்காக மேலே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், புல் பேக். ஸோ இதில் எவ்வளோ தூரம் வந்தால் திரும்ப புல் பேக். இப்போ என்ன ஒன்றா இந்த கட்டாச்சு இல்லைங்களா, கட்டான இடம் வந்து பிரேக் டவுன் ரீடெஸ்ட். ஸோ ரீடெஸ்ட் ஆகிடுச்சு என்ன ஆகணும், நீங்கள் அகைன் சேலிங் ஃபாலிங் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தாராளமாக கிடச்சிதுன்னா அங்கேருந்து சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். எதுக்கும் நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னோடய வியூஸை ஷேர் பண்ணுறேன். எது வரலாம் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இப்போ இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எப்போது இந்த லெவல் கட்டாச்சு இல்லைங்களா, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த லெவலும் தாண்டி கீழே வருதுன்னா அப்போ வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு திரும்ப வந்து ஸ்ட்ராங் சேலிங்கான வியூ பார்க்கலாம். 34,500க்கு பிலோ உங்களுக்கு மார்க்கெட் கீழே போயிட்டுருக்குன்னா திரும்ப வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த ரேஞ்சில் இப்போதைக்கு பாருங்கள், ஏன்னா இதுவும் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எது 34,800 இருக்குங்களா, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வெளியே ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. மேபி இங்கேருந்து ப்ரைஸ் திரும்பிச்சு என்ன பண்ணுவீங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கேருந்து பண்ணிவிட்டு இந்த 34,800க்கு மேலே ஒரு அப்மூவ் கொடுக்க அந்த சான்ஸ் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு பெட்டராக இருக்கும். ஒரு ஜோன் ஒரு லெவல் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். 35,000 ரவுண்ட் நம்பரும் அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கே மேபி ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு ஷேடோ மாதிரி வந்து போகலாம். இந்த 35,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நீங்கள் வச்சுங்க போதும். ஓகே, இந்த 35,000 ரேஞ்சை 34,900லேருந்து 35,000 வரலும் ஒரு சப்போர்ட்டாக ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் மேலே ஹையரில் எங்கே உங்களுக்கு இல்லை லோயரில் ஃபார்மேஷனாக அங்கேருந்து சேல் அண்ட் பைக்கான ஒரு வியூவை எதிர்பார்க்கலாம்.
ஓகேங்களா? சரி சார், இன்னும் மேலே போகுது மார்க்கெட் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அகைன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 35,600 700லாம் போதா, ஒரு சேலிங்கான ஒரு வியூ பாருங்கள். ஸோ சேலிங்கான சான்சஸ் மட்டும் தேடுங்க அந்த இடத்துல. எப்போ உங்களுக்கு பையிங்கான சான்சஸ் தேவைன்னா, இப்போது 36,000 உங்களுக்கு ஸ்ட்ராங் லெவல் இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து பையிங்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி போகிறதுல இன்னொரு ட்ரேடிங் ஜோன், ட்ரேடிங் அந்த இடத்துல மேலே டாப்பில் போய் பண்ணலாம், டாப்பில் போய் பை பண்ணலாம், டாப்பில் போய் பை பண்ணலாம். எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகும். எப்போது இந்த 35,600 36,000 இந்த 400 பாயிண்டில் எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். கவனமாக இருங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மேக்ஸிமம் லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.